முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களையும் ஆளும் தரப்பு மீளப்பெறும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அறிவித்துள்ளார். களுத்துறை கட்டுக்குருந்தவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கு வாடகை மாதத்திற்கு 4.6 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள சட்டங்களின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் வசிப்பதற்கான வீடு அல்லது அவர்களின் சம்பளத்தில் 1/3 பங்கை பெறுவதற்கே உரிமை உண்டு, சட்டத்தில் இடம் உண்டு. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது தாம் தங்கியிருக்கும் வீடுகளுக்கான வாடகை அவர்களே செலுத்த வேண்டும். அவர்களுக்கான உதவி கொடுப்பனவை அரசாங்கம் 30,000 ரூபாயாக கட்டுப்படுத்தும். இது அவர்களின் சம்பளத்தில் 1/3 பங்காகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை, கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை தவிர அனைத்து அமைச்சர்களின் விடுதிகளும் ஹோட்டல்கள் திட்டங்கள் அல்லது பிற பொருத்தமான பயன்பாடுகளுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி திசநாயக்கா தெரிவித்துள்ளார். இதுதான் தற்பொழுது இலங்கையில் மிகப்பெரிய பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ඉන්න ගෙදර රජයේ තක්සේරු දෙපාර්තමේන්තුව යවලා තක්සේරු කරා. කීයක් වටිනවද? හරිද? තාම ඉඩම තක්සේරු කරගන්න බැරුණා, ගේ විතරක් තක්සේරු කරා. ගේ තක්සේරු අනුව මාසික කුලිය 146යි. තාම ඉඩම කරේ නෑ හොඳේ බෞද්ධ ලෝකමාවතී. හරිද? ඒ කියන්නේ 146යි ගේ තක්සේරු. පනතේ තියෙනවා එක්ක හිටපු ජනාධිපතිලාට ගෙයක් හිමි, නැත්තම් පඩියෙන් 3න් එකක් හිමි. අපි ගේ ගන්නවා, පඩියෙන් 3න් එකක් දෙනවා 30,000. එහෙම නැත්තම් ඉතුරු සල්ලි ටික දීලා ඒ ගේ ඉන්න පුළුවන්. මාසේ කුලියට. කුලිය දුන්නේ නැත්තම් එළියට. කරන්න ඕනේ නැද්ද? 146ක් මාසේ කුලිය රජයේ තක්සේරු අනුව. තව ඉඩම තක්සේරු කරන්නේ නැතුව චන්ද්‍රිකා ඉන්න ගේ තක්සේරු කරන්න ගියා. එතුම කියා සති දෙකක් ලන්ඩන්, සති දෙකෙන් පස්සේ එන්න කියන. දැන් ඇවිල්ලා ඉන්නේ, දැන් යවනවා. ජනතාව දැනගන්න ඕන මේගොල්ලෝ කොහොමද මේ වගේ නේද? මහජනයාට අයිති දේපල කොච්චර මේගොල්ලෝ භුක්ති විඳිනවද? நான் மஹிந்த என்று அனுரகுமாரவுக்கு தெரியாது என்று மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கின்றார். எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன். அரசியல் பழிவாங்கல் முதல் துன்புறுத்தல் வரை எனது அரசு இல்லம் என்னிடமிருந்து பறிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர நினைத்தால் நான் வெளியேற தயாராக இருக்கிறேன். அவர் எனக்கு எழுத்துப்பூர்வமான அறிக்கையை, கோரிக்கையை அளிக்கட்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மிகவும் கொடூரமான காலங்களில் 10 ஆண்டுகள் நாட்டை வழிநடத்திய ஜனாதிபதியாக, முன்னாள் அரச தலைவராகவும், எனது பாதுகாப்புக்காகவும் அரசியல் அமைப்பு ரீதியாக எனக்கு அந்த வீடு வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். சாமானிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தனது மக்கள் தொடர்பு சாதனங்களிலும் மேடையில் சொல்வதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளை விமர்சிக்கும் வார்த்தைகளை கட்டவிழ்த்து விடுவதிலும் அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிறார் என்று மஹிந்த குற்றம் சாட்டியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை எந்த நேரத்திலும் காலி செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பொது மேடைகளில் சென்று தனக்காக விளம்பரம் பெற முயற்சிப்பதை விடுத்துவிட்டு எழுத்துப்பூர்வ அதிகாரப்பூர்வ கோரிக்கை அனுப்புமாறு ஜனாதிபதியிடம் மஹிந்த கோரிக்கை விடுத்திருக்கிறார். அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவரது நடத்தை எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியை போல இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டார். நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா மறந்து விடுகின்றார். அவரது பேச்சுக்கள் மேடைக்கு நல்லதாக இருக்கும். மேலும் அவர் தனது பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளைப் போல குடிமக்களை தவறாக வழிநடத்துவதும் நல்லது என்றாலும், அவர் எழுத்துப்பூர்வ கோரிக்கையை எனக்கு அனுப்பினால் எனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்பதை ஜனாதிபதியிடம் தெரிவிக்க விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கீழ் அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரும் மிகவும் கொடூரமான காலங்களில் 10 ஆண்டுகள் நாட்டை வழிநடத்திய ஜனாதிபதி என்ற முறையிலும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள இந்த இல்லத்தை நான் பெற்றேன். நான் எப்பொழுதும் தேசத்துக்காக உழைத்த ஒரு அரசியல்வாதி மற்றும் தலைவர். போரை முடிவுக்கு கொண்டு வருவது முதல் வளர்ச்சியை கொண்டு வருவது வரை நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கொண்டு வந்த வளர்ச்சியினால் தான் நாடு இன்று பயனடைகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எனது முயற்சியையும் நான் கையெழுத்திட்ட வளர்ச்சி திட்டங்களையும் எனது சிலர் விமர்சித்தார்கள். சிலர் இந்த திட்டங்களை நிறுத்தவும் முயன்றார்கள். இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை கடுமையாக பாதித்தது என்று ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார்.
அரசியல் பழிவாங்கல் முதல் துன்புறுத்தல் வரை அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். ஜனாதிபதி திசுநாயக்கா எனது அரசு இல்லத்தை என்னிடமிருந்து பறிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் வெளியேறவே தயாராக இருக்கிறேன். அவர் எனக்கு அதிகாரப்பூர்வ கோரிக்கையை அனுப்பட்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.